ஆவியின் வல்லமையினாலே தடைகள் யாவும் அகன்று போவதாக. கர்த்தாவே எங்களை நிரப்பும். இயேசுவே 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 நித்திய பிதாவே எங்களை நிரப்பும் 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 நிரப்பும். ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. ஆவியான தேவன், ஆவியான தேவன், ஆவியான தேவன் எங்களை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. எங்களை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசணும் ஆண்டவரே. எங்களோடு பேசணும். அல்லேலூயா. ரே நாவனே நிக்கலபா. பெரிய காரியங்கள் எங்கள் நடுவில் நடக்கணும். பெரிய காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பலவானின் ஆவி முறியடிக்கப்படணும். அசுத்த ஆவிகள் ஓடணும் ஆண்டவரே. வல்லாத ஆவிகள் ஓடணும் ஆண்டவரே. இருளின் ஆவிகள் ஓடணும் ஆண்டவரே. இருளின் கிரியைகள் ஓடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ மகிமை வெளிப்படணும் ஐயா. தேவாதி தேவனுடைய மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிற தேவன் என்று ஆண்டவரே எல்லா ஜாதியாரும் அறிய என் தேவன் உதவி செய்வீராக. அல்லேலூயா. ரேகாபா லபா ரபா ரபிகா லபா ரிஷனமாவ். நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. ரேகாபா லபா ரபா ரபா ரபிகா லபா ரினாவனே நிகலபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆபிரகாமின் தேவன் ஒருவருக்கே, ஈசாக்கின் தேவன் ஒருவருக்கே, யாக்கோவின் தேவன் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தருக்கு மகிமை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவுக்கு மகிமை ஆண்டவரே. அல்லேலூயா. ரேகாபா லபா ரபா 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 ரிபிகா லபா. நன்றி 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 நன்றி. கர்த்தருக்கு மகிமை, 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 கர்த்தருக்கு மகிமை. ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை, ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. இயேசுவே தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மாற்றம் காத்ததுமே. என்னும் தேவை கிருபை தாருமே. என்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தங்கிடுதே கிருபை. நாளெல்லாம் கிருபை போதுமே. சுகமுடன் நம்பலனுடன் வாழ்நாளெல்லாம் கிருபை போதுமே. சுகமுடன் நம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மாற்றம் காத்ததுவே. என்னும் தேவை கிருபை தாருமே. என்னும் தேவை கிருபை தாருமே. ஆமாண்டவரே, இந்த கால வேளையில
இந்த 12வது மாதத்தில் 21வது நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்போம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தை உடைத்து நொறுக்கணும். எல்லா அந்தகாரங்களும் இருளும் விலகி போகணும். பொல்லாத ஆவிகள் எல்லாம் அகன்று போகணும். சாத்தானுடைய ஆயுதங்கள் முறியடிக்கப்படணும். அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறீர். எங்கள் ராஜா உயிரோடு இருக்கிறீர். எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் உயிரோடு இருக்கிறீர். அந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே. இதோ மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் நடுவில் நீர் உயிரோடு இருக்கிறதுக்காக கொடா கோடி சோத்திரம்ப்பா. கொடா கோடி சோத்திரம், கொடா கோடி சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை அப்பா. ஆண்டவர் உதவி செய்வீராக, இயேசு உதவி செய்வீராக. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நாம் செவிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த கால வேளையில உம்முடைய திரு சன்னிதானத்தில் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். வர வேண்டிய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் கூட்டிட்டு வாரும். இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை போற்றணும். கர்த்தர் அதுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. தெய்வம் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய ஊழியத்தில் நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பாடுகிற பிள்ளைகளை பயன்படுத்தும், சேகரி வாசிக்கிற மகளை கத்த பயன்படுத்தும். உம்முடைய திட்டத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. சோத்திரம். அல்லேலூயா. செய்தி பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும், காணிக்க பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும், அறிவிப்பு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். வர வேண்டிய எல்லா மக்களையும் கூட்டிட்டு வரும். புதிய புதிய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா 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 கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். இயேசு ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 உற்சாகமாக கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எளிமையான நம்மளையும் மறவாமல் நினைக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். அவரை தேடி வருகிற யாவருக்கும் அவர் மகிழ்ச்சியை தந்திடுவார். இன்றும் அவரை தேடி வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய கஷ்டங்களையும் நீக்கி குறைகளையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரப்போகிறார். ஆமென் ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்று முதலாவது பாடலாக தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
கைகளை உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் நடுவில் பிரவேசிக்கிறார். ஆமென். ஆமென். நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவரை விசுவாசித்து இந்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் போது நம்ம பாவங்கள் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறார். ஆமென். ஆமென். இன்றும் ஆராதனை அழகு நம்மை சூழ்ந்து கொள்ளும் வண்ணமாக 2வது பாடலாக ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் என்ற பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வாசஸ்தலம் எங்கும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னமிங்கே. தேவ வாசஸ்தலம் எங்கும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னமிங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியிலே என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியிலே என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பேரனே, வெற்றி சிகரமே, எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ ஆசீர்வாதமோ, ஜீவன் பலனோ ஆசீர்வாதமோ, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்பதே. நித்திய ஜீவன் என்னில் என்றும் ஓங்கி நிற்பதே. ஓ ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல தேவன் நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு உற்சாகமா தேவன். பரலோகத்தை நோக்கி ஆமென். கர்த்தர் சமூகம் தாழ்வின் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் தாழ்வின் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா. என் ஆவி பாடுதே. அல்லேலூயா. என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோர் எல்லாரும் உற்சாகமா ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன். yes நிஷாபலபலபலப வல்ல இயேசு ரீனோனி கனமோனி ஷலப அவர் நம் தேவன். தேவசாயல் சபையில் தோன்றுவே. தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவசாயல் சபையில் தோன்றுதே. தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவை, கம்பீர சேவை. தேவாவில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். தேவாவில் நிறைந்த நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம் எல்லாரும் கர்த்தரை மகிழ்த்துவோம். ஓடிடுவோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் வல்ல இயேசு என்றென்றும் என்று இன்பமானதே. Yes, விஷபலபலபலப. பிரசன்னமே
ரிஷபலபரபா. இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா, என் ஆவி பாடுதே. அல்லேலூயா, என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். நல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன். என்றென்றும் அவர் நம் தேவன். தேவன் சாயல் சபையில் தோன்றுதே. தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவன் சாயல் சபையில் தோன்றுதே. தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே கம்பீர சேவை. தேவ சேவையே கம்பீர சேவை. தேவாவில் நிறைந்து நானும் பாடி பாடுவேன். தேவாவில் நிறைந்து நானும் பாடி பாடுவேன். ஆராதிக்க கோடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ரிஷபலபரபரபரபரிபிகலபௌரிஷனமா. வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் வல்ல இயேசு என் தேவன், என்றென்றும். ஓ ரிஷபலபா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வருஷம் ஆரம்பித்து 12 மாதம் வந்து 21வது நாள்ல வந்து விட்டோம். இனி கொஞ்ச நாட்கள் உண்டு இந்த வருடம் முடிவதற்கு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் தேவன் எழுதினபடியே நடந்தது. ஆனா தேவ பிள்ளைகள் தேவன் விரும்பினபடி வாழுகிறார்களா? நீங்களும் நானும், நம்ம எல்லாரும், தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். அவருடைய அழைப்பின்படி நம்ம வாழுகிறோமா? அவருடைய அபிஷேகத்தின்படி வாழுகிறோமா? அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறோமா? எத்தனையோ முறை மாமிஷம் நம்மளை தடுத்து நிறுத்துகிறது. எத்தனையோ முறை நம்ம சொந்த பந்தங்கள் வந்து தடுத்து நிறுத்துகிறார்கள். நம்முடைய செபிசாய்க்கிறது, கர்த்தருக்கு செபிசாய்க்கிறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ இல்லையோ, ஆனா நம்ம மாமிஷம் சொந்த பந்தங்களுக்கு செபி கொடுக்கிறோம். செப நேரத்தை தவிர்க்கிறோம். சொந்த பந்தங்களை முக்கியத்துவப்படுத்துகிறோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த ஆண்டு இப்படி அனுபவம் நமக்கு எத்தனை பேருக்கு கடந்து வந்தது? எப்படி கடந்து வந்தது? எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் கடந்து வந்தது? அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ சிந்தித்து பார். இந்த வருஷம் முடிய போகிறது. உன்னை சரிபடுத்திக் கொள். இது அதற்குரிய நேரம், இது அதற்குரிய காலம். இனி நாட்கள் இல்லை. இனி ஒரு வாரம் தான் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனா இந்த நாள்ல நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்க நினைவுகளை, உங்க சிந்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். உங்க குடும்ப வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா?
நம்மகிட்ட இருந்த ஆசீர்வாதமும் போகிறது, கிடைத்த வேலையும் போகிறது. பாருங்கள், ஏன் ஏன் நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலையா? எனக்கு ஒரு வேலை இருந்தது, அந்த வேலை போயிட்டு. எனக்கு ஒரு படிப்பு இருந்தது, அந்த படிப்பை வைத்து ஒரு காரியமும் நான் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? நம்மளை சிந்திக்கிறது இல்ல, நம்மளை ஆராய்ந்து பார்ப்பது இல்ல. நான் படிச்சிருக்கிறேன், நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன், இன்றில் அட்டெண்ட் பண்ணுகிறேன். ஆனா எனக்கு எந்த காரியமும் வாய்க்க மாட்டுக்கு. நான் வேலை செய்கிறேன், ஆனா என் வேலை ஆசீர்வாதமா இருக்க மாட்டுக்கு. நான் கொண்டு வருகிற பணம் ஆசீர்வாதமா இருக்க மாட்டுக்கு. ஏன்? காரணம் என்ன? காரணம் என்ன? தேவ பிள்ளையை நீ சிந்தித்தது உண்டா? ரிஷாபா லபா ரபா, நீ ஆண்டவர்கிட்ட கேட்டிய, ஆண்டவரே நான் நல்ல வேலையில தானே, நல்ல சம்பளத்துல தானே இருந்தேன், என் வேலை போயிட்டேன், புள்ள வேலை போயிட்டேன், என்ன ஆண்டவரே, என்ன தவறு, எங்க தவறு இருக்கு ஆண்டவரே, என்ன குறை ஆண்டவரே? அல்லேலூயா. கேட்டது உண்டா? கேட்டது உண்டா? சகோதரா சகோதரி, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் உன்னை சரிபடுத்தி நீ சரியானால், நீ சரியானால் நீ இழந்ததை காட்டிலும் 2 மடங்கு பெற்றுக்கொள்வாய். நீ சரியானால் பெற்றுக்கொள்வாய். என் ஆண்டவர் உன்னை சரி பண்ணி அவர் தம்முடைய பக்கமாய் இழுக்க விரும்புகிறார். Hallelujah, 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 hallelujah. நீ காலமா hallelujah. நீ பற்றாமே, நீ இன்றில் அட்டம் பண்ணி இருக்கிறது உண்மை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் hallelujah, நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிடாம நீ இருக்கிறதுனாலதான் உன்னுடைய காரியம் வாய்க்காமலே இருக்கிறது. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க, என் தேவனுடைய சமூகத்தை நான் விட்டு போக மாட்டேன். என்ன வேலைனாலும் வரட்டும், என் தேவ சமூகம் தான் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சமூகம் தாங்க நம்முடைய வாழ்வின் மேன்மை. கர்த்தருடைய சமூகம் தான் நம்முடைய வாழ்வில் ஒரு மேன்மை. கர்த்தருடைய சமூகத்தில் நின்னவங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நின்னவங்க வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நின்னவங்க தாழ்ச்சி அடைந்தது இல்லை. அதனாலதான் இங்க பக்தன் அழகாக சொல்லி பாடி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் ராஜன் என்று உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்று உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஆவி பாடுதே அல்லேலூயா. என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடினோம், ஆர்ப்பரித்து பாடினோம். வல்ல இயேசு, வல்ல இயேசு,
வந்தே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். யாக்கோபு தகப்பன் வீட்டுக்கு பிரயாணப்பட்டான். கர்த்தர் சொன்னார், நீ போ அப்படின்னு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போனான். மனைவிட்ட பேசிட்டான், எல்லாத்தையும் பேசிட்டு ஆத்த கடக்கிறான். அவனுக்குள்ள ஒரு யோசனை, ஆத்தெல்லாம் கடந்தாச்சு, மனைவி, பிள்ளைங்க, ஆடு மாடு ஒட்டகம் வேலையாட்கள் எல்லாம் கடத்தியாச்சு. இப்போ ஒரு யோசனை, கர்த்தர் நம்மளை போச்சுட்டாரு, நம்ம வந்துட்டோம். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லையே. எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் தந்ததுதான். மனைவி, பிள்ளைங்க, ஒட்டகம், ஆடு மாடு எல்லா செல்வ திரட்சியும் யாக்கோவுக்கு தேவன் தந்ததுதான். ஆனா அவனுடைய ஒரு யோசனை, நமக்கு எல்லாம் ஆண்டவர் தந்தாலும் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு அவன் ஒரு முடிவு எடுத்து இரவெல்லாம் ஜெபிக்க தொடங்கிட்டான். தனித்து தேவனோடு போராடுறான். அதான் தேவ சமூகம், அதுதான் தேவ சமூகம். போராடி 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 ஒரு சாமம் போய், 2 சாமம் போய், 3ஆம் சாமம் போய், 4வது சாமமும் வந்துருச்சு. விடிய போகுது. ஒரு மனிதன் தென்படுகிறான். யாக்கோவுக்கு நன்றாய் தெரிகிறது, இது மனிதன் அல்ல, மனிதனின் ரூபத்தில் தேவதூதன் வந்திருக்கிறான். அவனை இருகலா பிடித்துக் கொண்டா. நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று பிடிச்சான். தேவ சமூகத்தில் நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது மனிதனா அது தேவ தூதனானு. அவன் அசால்ட்டா அதை விட்டிருந்தா அது அந்த தேவ தூதனை விட்டிருப்பான். ஆனா அவன் அசால்ட்டா விடல. இவ்வளவு நேரம் நம்ம போராடினதுக்கு நமக்கு முன்பாக தென்படுகிறது தேவ தூதன் மனுஷ சாயல்ல வந்திருக்கிறார் சொல்லிட்டு அவரை இருகளை பிடித்து அவரோடு போராடுகிறான். விடிய போகுது விடு, விடிய போகுது விடு, விடிய போகுது விடு அப்படின்னு சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறா, நான் உம்மை விட மாட்டேயா, நான் விட மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். உன் பேர் இல்லடா, என் பேர் யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரவேல் என்று கர்த்தர் அன்னைக்கு பேரை சுட்டி அவனை ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகுதான் விட்டார். அவனுக்கு வலி வந்தது. அந்த வலியை கூட அவன் தாங்கிக் கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் வலியே நான் உம்மை விட மாட்டேன். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கரம் மேல அமருவது எல்லா ஆசீர்வாதத்துக்கு மேலான ஆசீர்வாதம். உலகத்துல எத்தனை ஆசீர்வாதம் இருந்தாலும், கார் இருந்தாலும், பங்களா இருந்தாலும், ஜனம் இருந்தாலும், பணம் இருந்தாலும், இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யாக்கோவுக்கு தெரிந்தது போல தேவ பிள்ளை உனக்கு எனக்கு தெரிய வேண்டும். உனக்கு எனக்கு அந்த அறிவு வேண்டும். நம்மளை கெடுக்கிறது யாரும் தெரியுமா? நம்ம சொந்த பந்தங்கள். ஜெப நேரத்தில் சொந்த பந்தங்களுக்கு நோ
சொல்லிப்பாரு. என் ஜெப நேரத்துக்கு நோ. நான்லாம் எங்க போனாலும் அந்த ஜெப நேரத்தை நான் விடவே மாட்டேங்க. பஸ்ஸில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, ஜெப நேரத்தில் விடவே மாட்டேன். யார் ஜெப நேரத்தில் போன் போட்டாலும் எடுக்கவே மாட்டேன். ஆமா, அது ஆன்லைன் ஜெபத்தில் வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் கூப்பிடுவேன். சில நேரம் மறுநாள் தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? என் தேவ சமூகத்தை கெடுக்கிறது இந்த போனுதான், இந்த சமுதாயம் தான், இந்த சொந்த பந்தம் தான். ஆனா என் தேவ சமூகம் ரொம்ப மேலானது. ஒரு ஒலிங்க வருகிறது, அந்த ஒலிங்க உதிக்க வருகிறது. தேவ சமூகத்தை உண்மையா நாடின பிள்ளைகளுக்கு அந்த ஒலி உதிக்க வருகிறது. அவர்கள் மேலே விழுகிறது. தேவனுடைய ஒளி அவர்கள் மேலே விழுகிறது. என் கர்த்தருடைய ஒளி விழுகிறது. ஓ ரீதி காலமோ இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. எஸ், அதைத்தான் யாக்கோபு புரிந்து கொண்டு மனைவி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிள்ளைகள் தொந்தரவு பண்ணக்கூடாது, வேலையாட்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு என் தேவ சமூகம் மேன்மை. இன்னைக்கு நிறைய பேர் வீண் வார்த்தையை அலப்புவோம். ஜெப நேரத்தில் தேவ பக்தி இருக்காது, ஜெபம் இருக்காது. குடும்பமா ஜெபம் பண்ண மாட்டோம். என்ன கதையானாலும் பேசுவோம். அப்படின்னா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? 1 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார முடியலையே, உனக்கு ஆண்டவருடைய நன்மை எப்படி வரும்? யோசித்து பாருங்க. அந்த 1 மணி நேரம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, 1 மணி நேரம் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தரை நமக்கு இருதயத்துக்கு ஏற்றபடி கர்த்தரை தேடுறோம், அவ்வளவுதான். நமக்கு இருதய திருப்திக்கு தேடுறோம். ஆனா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நம்ம தேடணும். அதுதான் யாக்கோபு செய்தான். எல்லாரையும் தூரப்படுத்திட்டு தனித்து நின்றான். அந்த இடத்துல கர்த்தர் வந்தார், அவனுக்கு தென்பட்டார். அவன் கர்த்தரை பிடித்து கொண்டான். அவனும் பல வாதியங்களை பற்றான். அவன் நரம்பெல்லாம் தொட்டாரு. அவன் காலு சுழுக்கு பட்டவனாக நடந்து போனாங்க. இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சமூகம். நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாய் காணணும், நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாய் இருக்கணும். தேவ சமூகத்துல கொஞ்சம் கூட அசட்டை பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட அற்பமா என்ன கூடாது. ஒருவேளை இந்த வருஷம் நீங்க அப்படி கடந்து வந்தது உண்மையானா, இனி வருகிற வருஷத்துக்கு நான் அப்படி வர மாட்டேன். இனிமே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். யாரு வந்தாலும் நோ என்று கொடுப்பேன். எந்த போன் வந்தாலும் நோ. என் தேவ சமூகத்துல நான் நிற்பேன். என் தேவ சமூகத்தில் நிற்பேன். ஹல்லேலூயா. உலக அன்பை காட்டிலும் கிறிஸ்து மேல இருக்கிற அன்பு தாங்க பெருசு. நம்ம என்னன்னா உலக மக்கள் மேல அன்பை வச்சுட்டு கிறிஸ்து மேல இருக்கிற அன்பை விட்டு விடுவோம். எப்படி? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், சொந்தக்காரன் வந்துடுவான். ஜெபத்தை தவிர்ப்போம், ஜெபத்தை தவிர்த்துட்டு சொந்தக்காரனுக்கு முக்கியத்து கொடுப்போம். இதுதான் கிறிஸ்து மேல இருக்கிற அன்பு. யாரு வந்தானே, ஏன் ஜெப நேரம் தான். எந்த காலத்திலையும் என் ஜெப நேரத்தை
நான் விட மாட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையா உள்ளவனைத்தான் ஆண்டவர் அநேகத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றுகிறார். உன்னால கொஞ்சத்துல கூட உண்மையா இருக்க முடியலன்னா உனக்கு நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எப்படி உனக்கு கடந்து வரும்? சிந்தித்து பார், சிந்தித்து பார், சிந்தித்து பார். சின்ன சின்ன காரியம் தான், நீ செய்கிற காரியம் சின்ன சின்ன காரியம் தான். ஆனா அது உனக்கு எவ்வளவு லாஸ், எவ்வளவு நஷ்டம். உன் மேல அன்பா இருந்ததுனால தாங்க அந்த சிலுவையை சுமந்து உன்னை ரட்சித்தார். பாவியா இருந்த உன்னை ரட்சிப்பதற்கு என் தேவன் எவ்வளவு கஷ்டப்பட்டார். கலாத்திய சபைக்கு பவுல் சொல்லும்போது, நான் கற்ப வேதனை படுகிறேன், நான் கற்ப வேதனை படுகிறேன். இத உணர்ந்துதான் ஃபாதர் இப்படி பாடுகிறார். அன்பே கல்வாரி அன்பே உம்மை என்னுள்ளம் யூதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் ஆனைக்கும் கரங்களிலே ஆணிகளா. எஸ் மாஸ்டர். ஆனைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி நினைத்து பார்க்கையிலே நினைத்து பார்க்கையிலே கல்வாரி அன்பே உம்மை எழுந்து நின்று கொஞ்ச நேர தேவனை மகிமைப்படுத்தி நாம் உட்காரலாம். எல்லாரும் முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். எஸ் மாஸ்டர். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாக. உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வமே மனுஷ அவதாரம் எடுத்து வந்தாருங்க. மனுஷ அவதாரம் எடுத்து வந்தாரு. எதுக்குன்னா, தான் சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதனை இழந்ததற்காக அந்த அவதாரம் எடுத்து வந்தாரு. ஒரு தூதனை இழந்ததுக்காக அப்படி வரல, தன்னை போல உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காக
தன்னை போல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்காக இயேசு கடந்து வந்தார். மனித அவதாரம் எடுத்து வந்தார், உங்களை என்னை ரட்சிக்க. அந்த அவதாரம் ஒரு சாதாரண அவதாரம் அல்ல. சாபத்தை சுமக்குகிற அவதாரம், பாவத்தை சுமக்கிற அவதாரம், பாவிகளால் அடிக்கப்பட நொறுக்கப்படுகிற அவதாரம், காரி துப்பப்படுகிற அவதாரம். உங்களுக்காக எனக்காக அவர் பரிகாரமானார், பரிகாரமானார், பரிகாரமானார். தேவனை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. உலகத்துல என்ன இருந்தாலும் நமக்கு மதிப்பா இருக்கிறது போல தெரியும். பங்களா இருந்தா மதிப்பா இருக்கிறது மாதிரி இருக்கும், பணம் இருந்தா மதிப்பா இருக்கிறது போல இருக்கும். ஆனா கார் இருந்தா மதிப்புன்னு நினைக்கிறோம். எல்லாம் ஒரு செலவு தான். பங்களா ஒரு செலவு, காரு ஒரு செலவு. எல்லாமே செலவழிக்கலன்னா பால் அடைஞ்சு போயிடும். ஆனா எல்லா நிலைமையிலும் நமக்கு மதிப்பை கொடுக்கிறது ஒரு பைசா கூட செலவு இல்லாம அவருடைய சமூகத்துல நிக்கிற பாருங்க, அது மேலான மதிப்பு. இந்த உலகத்தில் இருக்கிறதை காட்டிலும் உயர்ந்த மதிப்பு அவருடைய சமூகங்க. அவருடைய சமூகம், தேவ சமூகத்தில் நிக்கிறவங்கள ராஜாக்கள் கனம் பண்ணுவாங்க, மந்திரி கனம் பண்ணுவான், வார்டு மெம்பர்ல இருந்து சாதாரண ஆட்கள் வரைக்கும் கனம் பண்ணுவாங்க. அது தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? தேவ சமூகத்துல யாரு நிக்கிறாங்களோ அவங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள், ராஜாக்கள் கனம் பண்ணுவான். எல்லாருக்கும் முன்பாக கோபப்பட்டு கிரீடத்தை வைப்பா. அது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? சிந்தித்தது உண்டா? தேவ பிள்ளைய நீ சிந்தித்தது உண்டா? நீ தேவ சமூகத்தில் நின்றா இந்த கணம் உனக்கு வரும், இந்த கணம் வரும். அதான் ஆண்டவருடைய சமூகம். நீ தேவ சமூகத்தில் நின்றா கோடி கோடியா நீ எதிர்பார்க்காத பணமெல்லாம் வரும். தெரியுமா? தெரியுமா? வரும். நீங்க கேட்கலாம், மாம்சத்துல பாஸ்டர் உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. என் கர்த்தரே எனக்கு இருக்கும்போது கோடி கோடி கோடியான பணங்களுக்கு மேலானவர் அவர். அவர் சொல்லுகிறார், வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, பூமி நிறைவு என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது. அந்த தேவனே என்னோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலானவர். அந்த சமூகம் தாங்க, அந்த சமூகம் தாங்க நம்மளை உயர்த்தும், உயர்த்தும். அல்லேலூயா. பாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உள்ளமாயா ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உள்ளமாயா எம்மை நிறைத்து ஆளுகை செய்யோ. ஆண்டு ஒப்பு கொடுங்க. வருகிற ஆண்டு ஒரு
தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார், உங்களை வழி நடத்துவார். அந்த திரியக தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஓ எஸ் எஸ், எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஆராதனையில தேவன் என்னோடு இடைப்பட்டார், தேவன் என்னோடு பேசினார், எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் கரங்களை தட்டி அந்த தேவனை உயர்த்துவோம். ரிஷாபா லாபா ரானா நானா ரிகாலா பௌரி ஷாலா பௌரி நோ. அல்லேலூயா, சோதரம் சோதரம். தொடர்ந்து மீதியான ஆராதனை காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தவும், கர்த்தர் நம்மளோடு பேசவும், நம்மளோடு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்யவும் நம்மள ஒருவர் செபிப்போம். இம்மட்டும் பாதுகாத்த இம்மானுவேலரை துதிக்கிறோம். கடந்த 12 மாதங்கள் வரை எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரை. எத்தனையோ மேடுகள், எத்தனையோ பள்ளங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பிரிவினைகள், எத்தனையோ கட்டுகள் அப்பா அம்மா துதிக்கிறேன், எத்தனை வியாதிகள் அப்பா அம்மா துதிக்கிறேன், எத்தனை பலகீனங்கள் அப்பா அம்மா துதிக்கிறேன், எத்தனை தோல்விகள் அப்பா அம்மா துதிக்கிறேன். எல்லாவற்றோடும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து நீர் அல்லவா முன்கூட்டி வழிநடத்தினீர், அதற்காக அம்மா சோத்தரிக்கிறப்பா அம்மா துதிக்கிறேன். எத்தனை பேர் இருந்தார்கள் அப்பா அம்மா துதிக்கிறேன், இந்த நாளை காணாமல் போய்விட்டார்கள் அப்பா அம்மா துதிக்கிறேன். வாலிபர்கள் போனார்கள் ஆண்டவரே, சிறுவர்கள் போனார்கள் அப்பா அம்மா துதிக்கிறேன், வயோதிபர்கள் முடியலைச்சு எல்லாம் போயிட்டாங்க பாம்பு துதிக்கிறோம். தேவரீர் தகுதியற்ற எங்களை நீர் தகுதிப்படுத்தி இந்த தேவாலயத்தில் இன்றைக்கு நாங்கள் நிற்கணும்னு நீங்க எழுதி வச்சிங்களே, அந்த மட்டிலா தெய்வக்காக நன்றியோட சோத்தரிக்கிறோம். ஐயா, எத்தனை பேர் இந்த இடம் கூட இல்லாமல் கூரையிலும் குடிசல்களும் பந்தல்களையும் ஆராதிக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அடைக்கலமான ஒரு இடத்தை கொடுத்தீர், இதை விட இன்னும் மேன்மையான இடத்தையும் நீர் கொடுக்க சித்தமாய் இருக்கிறீர், அதற்காக சோத்தரிக்கிற பாம்பு துதிக்கிறோம். 2026 எப்படியாவது எங்களுக்கு இந்த பூமியை நீர் கொடுத்து விடுவீர் என்று விசுவாசித்து நாங்கள் சோத்தரிக்கிற பாம்பு துதிக்கிறோம். பூமியுடைய நிறைவு முடிந்து அநேக ஆசீர்வாதங்களை நீ வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிற பாம்பு துதிக்கிறோம். புதிய வருடம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்க அப்பா, நீர் வழிநடத்துவதாக இருக்க, எங்கள் எல்லைகளை விஸ்தரிக்க செய்ய, இன்னும் எங்கள் மக்கள் ஏராளமான மக்கள் எங்களோடு சேர்ந்து உண்மை துதிக்க கத்ததாமே துணை புரிவராக பாம்பு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய பாவம் எங்களுடைய பாவங்களப்பா தடையா இருக்குமா, தயவாய் மன்னியப்பா. நாங்க எங்க போவோம் ஆண்டவரே, உம்மிடத்துலதான் எல்லா பட்சமும் எங்களுக்கு இருக்கு, அதனால நீ சொல்லாகும் கட்டளையிட நிற்கும், அப்படியே நீ செய்வதற்காக சோத்தரிக்கிறோம். ஐஸ்வர்யம் கனமும் கத்தரால் வரும் என்று சொல்லி இருக்கு. கீழாக்காமல் மேலாக்குற தேவன், வாழாக்காமல் தலையாக்குற தேவன் எங்களோட கொண்டு இருக்கிறேன். அப்பா அம்மா துதிக்கிற இந்த நாட்களிலும் எங்களை தாழ்த்தி முத கரங்கள் இப்போ எடுக்கிறோம். தூரத்தில் இருக்க ஜாய்ஸை நீங்க ஆசீர்வதியும், அவர் மனைவியை நீங்க ஆசீர்வதிப்பா. பெற்று பெருகி பூதலம் தழைக்க கத்தோடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற பாம்பை துதிக்கிறோம். நீ நன்மை செய்வதில் ஓய்வதில்லை பாம்பை துதிக்கிறோம். அப்படியே பாம்பை துதிக்கிற பாப்பா கணவரார் அம்மா பா ஊழியக்கார ஐயா எல்லாரையும் உங்க இந்த புதிய வருஷத்திலும் பழைய வருஷத்திலையும் உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்குறப்பா துதிக்கிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர் பக்கம் சூத்திரிக்கிறோம். இப்பொழுது தேவரீர் வந்த மக்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. முற்பகுதியில் எங்களோடு கூட இருந்ததுக்காக சூத்திரிக்கிறோம். நீர் ஒரு ஆறுதலின் தேவனா இருந்ததுக்காக சூத்திரிக்கும், வழிநடத்துகிற தேவனா இருக்கிறதுக்காக சூத்திரிக்கும். ஆராதிக்க முடியாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க பாம்பு துதிக்கிறோம். அவர்களும் கர்த்தருடைய மகிமையை காண செய்யும் ஆண்டவரை, உற்சாகமும் பலன்னு அவர்களை தாங்கட்டும். கிருபை வழிநடத்திட்ட பாம்பு துதிக்கிறோம். இப்பொழுது சொல்லப்பட்ட வேத வசனங்கள் எல்லாவற்றும் எங்களுக்கு ஆறுதலும் பலனும், எலும்புகளுக்குள்ள சென்று அவைகளை பூஷ்டியாக்கவும் கத்ததாமே உதவி செய்ய வேண்டும் என அவன் செய்வதெல்லாம் வாக்கியன்னு சொன்னீங்க பாம்பு துதிக்கிறேன். அப்படியே செய்யுங்கப்பா. தலைவலியோடு இருக்க மக்களை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிற பாம்பு துதிக்கிறோம். சத்திய வசனத்தை எங்கள் நித்திய வசனமாக பெற்றுக்கொண்டு ஜீவ நாட்கள் ஓட கத்ததாமே பலன் தருவீராக பாம்பு துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலத்த கரத்தினால் உங்க போய் வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி முத கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இல்லாமல் எங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்பதை சூத்திரிக்கிறோம். நீ என்னார் என்று விசுவாசித்து உங்க கரங்கள் இந்த சபையும் மக்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. செய்தி உம்முடையதப்பா. எல்லாவற்றையும் தாழ்த்துக்கிறோம். நசனாக்கே இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். பைசலோர் கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க, இடம் இருக்கு இல்லையா? சோதரம் டிஸ்டர்ப் இல்லையே? ஓ சரி சரி, உட்கார். அப்படின்னா வெளியில் ஒரு சேரு கூட போட்டு உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சந்தோஷம் சந்தோஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதுசாக வந்திருக்கிறீங்க, அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த சபையிலே கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் யாருக்கு ட்ரெஸ்ஸில் டேமேஜ் இல்லை, இதெல்லாம் லாஸ்ட்டு. டேமேஜ் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். சில பேருக்கு ட்ரெஸ்ஸு வாங்காமல் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் திலீப் ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது, வாங்கிட்டு போகணும். அந்த சிஸ்டருக்கு ஒரு கிஃப்ட் இருக்குல்ல, பானுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை வாங்கிட்டு போங்க. கிறிஸ்மஸ்ஸு வருது. நீங்கள் அது சில பேர் நான் சொல்கிறதுக்கு முன்னமே கிறிஸ்மஸ் வருது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்மஸுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புத்தாண்டு இருக்குது, எல்லாவற்றையும் நம்ம இருக்கிறத செலவிட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுள்ளி பெறலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொடுத்து உதவலாம். இல்லைன்னா நீங்கள் பொருள் வாங்கி கொடுத்து கூட என்ன செய்யலாம், உதவலாம். ஆமென், ஸ்தோத்திரம். இது ஒரு முக்கியமான மேட்ரு. அடுத்தபடியாக நாளைக்கு மாலையில் இந்த கல்லறை செந்தனிபுரத்தில் இந்த சங்கிலியாண்டபுரம் கல்லறை விஷயமாக கலெக்டரை பார்க்கறக்கு சொல்லியிருக்கிறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு போகிறேன். மற்ற பாஸ்டர்களுக்கு கல்லறை விஷயமாக பேசுகிறாங்க. நமக்கு பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு மந்திரி ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு போகிறேன். நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. அவன் நம்ம அதில் ஒரு சிறு பகுதி நமக்கு என்ன செய்கிறோம், ஒதுக்கி கேட்குறோம். அதுக்கு மனு எழுதிட்டு போக சொல்லியிருக்கிறாங்க. கொடுத்துட்டு வரும்போது நல்ல பதிலோடு வரணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கு எதுவாக என்ன செய்யணும், எடுக்கிறோம். இதே ஒரு பக்கம் எடுக்கிறோம், பணம் கொடுத்தும் வாங்கணும்னு நினைச்சுக்கிறோம் இருக்கிறோம். நம்ம எந்த விதத்தையும் ஒட்டு கொடுக்கவே கூடாது. இவர் வேலை நம்ம இது அவங்க ஒதுக்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் செலவு ஆகத்தான் செய்யும். பணம் கேட்பாங்க, கொடுக்காம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால் நம்ம எனக்கு கொஞ்சம் ஆறுதல் என்னென்னா, நம்ம உண்டியல் காணிக்க எடுத்தோம் இல்லையா, கொஞ்சம் இருக்குது, மக்களை என்ன செய்யலாம், கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல். ஆமாம், பாருங்கள், எதுவுமே ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. எல்லாம் அவருடைய சித்தம் தான். அதனால் ஜெபிங்க. நான் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் நினச்சேன்னா எல்லாம் முடிச்சுட்டு சபையில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நாளைக்கு நேற்று மெனக்கிட்டு அதுக்காகவே போனோம் மந்திரி ஆஃபீஸுக்கு பேசணும். இல்லை, நீங்கள் திங்கக்கிழமை சாயந்தரம் போங்க, அங்கே போங்க, கலெக்டருக்கு கூப்பிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நமக்கு நல்ல பதில் வரும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசிப்போம், நம்ம அவரை சார்ந்து இருக்கிறோம், அவர் உதவி செய்வார். அடுத்தபடியாக இந்த இதில் பிறந்த நாள், திருமண நாள் ஜனவரியிலேருந்து எழுதிக்கோ. ட்ரையல் இப்போயே நீ என்ன செய்யினா, கடைசி ஆயிடுச்சு இல்லையா, யாராவது பிறந்த நாள் டிசம்பரில் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையல் ஒன்று விட்டு பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இதுதான், அந்த ஊழியம் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய இதில் சரளி இருக்கணும். உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். வருகிற ஆண்டிலிருந்து உங்கள் எல்லாரையும் உபவாசம் இருந்து பிரத்யேகமாக வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்குது, அது நடக்கும். இதில் யாரையும் அலோடு கிடையாது. நான் மட்டும் தேவ சமூகத்தில் உபவாசித்து உங்களுக்காக, பொறுப்பில் இருக்கிறவங்களுக்காக, எங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், என் கூட படித்து ஊழியம் செய்கிறவங்க எல்லாருக்காகவும் ஒரு ஜெப நாளாக நான் ஒதுக்கி இருக்கிறேன்.
அந்த நாளில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஃபோன் யார் போட்டாலும் உங்களுக்கு என்ட்ரி ஆகாது. அதுக்கு பிறகு தான் முடிஞ்சு தான். அவசர ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது. இது பண்ண அது பாசமாவுக்கான நீங்கள் அவசர ஃபோன்னா பாசமாவுக்கு என்ன செய்யுங்க, போட்டுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. சோதர ஜெபத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் தடையாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் நான் சபை மக்களுக்காக உபவாசித்து ஜெபிப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் சரியா, ஏன்னா உங்கள்கிட்ட நான் சொன்னோம்னா நீங்கள் சில நேரம் என்ன பாஸ் எப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லி சடைப்பீங்க இல்லையா. அதனால் நீங்கள் சடைக்கிறதுக்கு முன்னே நான் மோசையை போல் மாறிடணும். அதாவது எல்லா விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் என்ன செஞ்சணும், கொடுத்துடணும். நீங்கள் கொடுத்தீங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இப்படி போகிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு A to Z வரைக்கும் நான் ஒப்படைக்க வேண்டியது ரெக்கார்டு, பொறுப்பு. ஒப்படைக்க வேண்டியது கத்தட்ட ஒப்பு கொடுத்து ஒப்படைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லா பொறுப்பில் இருக்கிறவங்க, பொறுப்பில் இல்லாதவங்க, சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாருடைய காரியத்துக்காகத்தான் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இது வருகிற இயரில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் இதை நான் செய்வேன். நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. பொறுப்பு கொடுத்துருக்குறோம் சில பேருக்கு. அந்த பொறுப்பை நீங்கள் சின்சியராக செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியத்தில் எந்த விதத்துலேயும் எந்த காரியத்துக்கு விட்டு கொடுக்காம நீங்கள் செய்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் துணிஞ்சு பேச முடியும். எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நான் உமக்கு முன்பாக உண்மையும். பார்த்தீங்களா? அப்போ நாம் தேவனுடைய காரியத்தில் எப்படி இருக்கோன்னா, சின்சியராக பொறுப்பாக உத்தரவாதமாக நின்னா ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், பேச முடியும். அந்த ஏசியா தீர்க்கதரிசி முற்றத்துக்கு போகுள்ள ஆன்சர் என்ன செஞ்சு வந்துருச்சு. திரும்ப போ எசேக்கியாட்ட போய் என்ன செய் சொல்லு. அதனால் நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன வேலையை தான் வீட்டில் இருந்து தான் என்ன செய்ய போகிறீங்க. ஜெப நேரமும் வீட்டில் இருந்து தான் செய்ய போகிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெப நேரத்தை சபையாராக நாங்கள் சேர்ந்து தான் ஜெபிக்கிறோம். அதை விடாதீங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிசாசு எப்பயுமே சாக்கு புக்கையும் என்னத்தையாவது சொல்லி தடுப்பான். அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது நம்மளே பிசாசுக்கு இடம் கொடுத்து என்ன செஞ்சிருவோம், ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். இது ஒரு காரியம். அதனால் நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக செலுத்துங்க. அடுத்த இயரில் தினமும் நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அவங்க பேரை எழுதி எங்களுக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு 1 மணி நேரமாக செபிக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்து நைட்டோ சாமத்திலையோ அதிகாலையிலையோ எப்பயோ செபிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் நாங்கள் கேட்குறோம். இத்தனை பேரில் நாங்கள் எல்லோரும் வாரம் சொன்னாலும் சந்தோஷம்தான். ஆனால் உங்களுக்கு ஜெப குறிப்பை வாட்ஸ்அப்பில் என்ன செஞ்சிருவோம், வாட்ஸ்அப்லேயோ பேப்பர்லேயோ கொடுத்துருவோம். அதாவது இந்த வாரம் ஒரு ஆள், அடுத்த வாரம் ஒரு ஆள், அடுத்த ஒரு ஆள், அப்படி சின்சியர் ஜெபம் ஒரு 3 பேர் முடியும். நான் அதாவது எடுத்திருக்கிற தீர்மானத்தில் ஒரு பொழுது கூட ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது, ஆமாம் விடக்கூடாது. அது நீங்கள் எடுக்கிற டைம் தான், உங்கள் டைம் தான். நாங்கள் சொல்கிற டைம்லாம் கிடையாது. அந்த டைம் நீங்கள் கரெக்டாக பொருத்தனை பண்ணி இந்த ஜெபத்தில் நீங்கள் எங்களோடு இந்த ஊழியத்தில் முதல் பங்கு இந்த ஜெபம் தான். ஆமென். அல்லேலூயா. இந்த சாப்பாடு பிளேட்டுக்கு வருதுன்னா எப்படி வருது? எப்படி? சட்டி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, சட்டி. அந்த சட்டி தீயில
தீயில பாடுபட்டாத்தான் அரிசி வேவும் எங்க வரும், தட்டுக்கு வரும். அது மாதிரி மறைந்திருக்கிற ஒரு சட்டி தான் இந்த ஜெப வீரர். ஆமென், அல்லேலூயா. யாராவது அந்த சட்டியை பத்தி பேசுவோமா? சட்டிக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? அது பானையோ, அது சட்டியோ, அது மண்ணோ, ஏதோ அது தீயில அது பாடுபட்டாதான் தண்ணி கொதிக்கும், அரிசி வேகும். அந்த சட்டி நான் இவ்வளவு தீயில இப்படி படுறேனே, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு ஏதாவது சொல்லுதா? சொல்லுங்க, சொல்லுதா? சொல்லல. அதுக்கு வேலை என்னன்னா, அதுக்கு அர்ப்பணிச்சிருச்சு. எதுக்கு? என் வேலை அடுப்புல வச்சு என்னை நீ எரிக்கிறதா என் வேலை. அவன் சோத்திரம், நீ எவ்வளவு எரிக்கணுமோ எரிச்சுக்கோ. அதில் ஓட்ட உழுவாது வரைக்கும் அந்த சட்டிக்கு என்னதான் அடுத்த சட்டி. அது மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல ரொம்ப பிரத்யேகமாக இருக்கணும். அதில் அந்த சட்டி ஓட்ட விழுந்துச்சா வேறு சட்டி வாங்குறோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஜெபத்தில் கொஞ்சம் குறைவாட்டா வேற ஆள் என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. மாற்றல மாட்டான், வந்துடுவாங்க. அது ஆசீர்வாதம் என்ன ஆயிருன்னா உங்களுக்கு போயிடும், அவங்களுக்கு வந்துடும். புரிஞ்சிட்டிங்களா? நமக்குரிய காரியத்தில் நம்ம சரியாக நிற்கணும். ஆமாம். இந்த ஜெபங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்க. நம்ம இன்னும் சாதாரணமாக நினைக்கிறோம் ஜெபத்தை. நீங்கள் முழங்கல்ல நின்று பாருங்க, உங்களை ஒரு மனுஷனும் தடுக்கவே முடியாது. நீங்கள் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னா முழங்கால நின்னா தான். நீங்கள் உழைக்கிறத கூட முழங்கால நின்று பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால நல்லா கவனிங்க. இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த 3 பேர் தேவை. நீங்கள் 3 பேர் முடிச்சுட்டு போகும்போது என்கிட்ட நிச்சயங்க சொல்லிடுங்க, சரியா? நான் வரேன் 3 பேர் இல்லை 5 பேர் கூட நீங்கள் எத்தனை பேர்னாலும் ஓகே. ஆனால் எனக்கு இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் கொடுக்குற ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணுறது. அடுத்த ஆண்டு இந்த இடம் நம்ம பெரிய இடமா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால இப்போ இருக்கிறதோட 4 மடங்கோ 10 மடங்கோ கர்த்தர் என்ன செய்யணும், உயர்த்தணும். ஆமென், சோத்திரம். இதுதான் நம்முடைய இது. நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த காரியத்தில் ரொம்ப கவனிங்க, ஜெபத்தை விடாதீங்க. நாம் ஜெபிப்போம், நம்முடைய வேலையெல்லாம் ஆண்டவர் பார்த்துருவார். அல்லேலூயா. நீங்கள் வேலைக்கு போங்க, வேலை செஞ்சுக்கிட்டே சோத்திரம் சொல்லுங்க. சும்மா இருக்கும்போது சபையில் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சும்மா இருக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, அதனுடைய மேன்மையே வேற. ஆமென், ஆமென், சோத்திரம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் ஜெபத்தை விடாதீங்க. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நான் செய்தி வேற ஒரு செய்தி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன பேசினார்னா, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், அதுதான் மெயின், என்னவென்றாலாம் கிடையாது. அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது காதுள்ளவன். ஆமாம், டீச்சர் என்னவென்றால் இருக்கிறாங்க, அதான் எனக்கு புரியல. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறது காதுள்ளவன். அந்த வசனத்தை எடுத்தவங்க சொல்லுங்க, வாசிங்க. எந்த 3:11? மத்தேயு வெளிப்படுத்தணும் இல்லையா? சரி, அதுக்கு முன்னே இருக்கு, இங்கேயும் இருக்கு, சுவிசேஷத்திலையும் இருக்கு. சரி, வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, சபைகளுக்கு சிங்கிள் இல்ல பன்மையில சொல்றாரு, சரியா? காதுள்ளவன் கேட்க கடவன். யாரு கேட்கணுமா? காதுள்ளவன். யாரு கேட்கணும்? காதுள்ளவன்.
இங்க ஒரு காரியத்தை மறையுது, ஒரு காரியம் மறையுது. என்ன காரியம் மறையுது சொல்லுங்க? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், மாம்சத்தில் உள்ளவன் கேட்க மாட்டான். அங்க மறையுது. மாம்சத்துக்கு இங்க நோ, மாம்சத்துக்கு இங்க நோ சொல்லி இருக்கு. அப்போ யாரோடு ஆவியானவர் பேசுறார் அப்படின்னா சபையோடு பேசுகிறார். சபை யார் அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள். அந்த யாரை இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு ஆவியானவர் பேசுகிறார். ஆமே ஆமே ஆமே. இப்போ நீங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கலாம், நம்ம நிறைய பேர் வந்திருக்கிறோம். ஆனா நம்மளோடு இங்க சபையில ஆவியானவர் பேசுகிறார். யார் மூலமா? ஊழியக்காரர் மூலமா ஆவியானவர் பேசுகிறார். எல்லாருக்கும் இந்த வார்த்தை போகிறதா? எல்லாரும் நீங்க என் முகத்தை பார்க்குறீங்க, என் வார்த்தையை கேட்குறீங்க, எல்லாமே ஓகே, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க ஆவியில யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, எதுல? ஆவியில இங்க யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களோட ஆவியானவர் பேசுகிறார். மாம்சத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு இந்த வசனம் எல்லாம் என்ன எப்ப முடிப்பாங்க? எதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க? மாம்சத்தில். எப்போ முடிப்பாங்க? சீக்கிரம் முடிஞ்சிருமா? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னமே கேட்பாங்க, சீக்கிரம் முடிஞ்சிருமா? நம்ம வர்றதே லேட்டு, ஆனா எப்போ சீக்கிரம் முடிஞ்சிருமா? இன்னைக்கு உள்ள சபைங்கிறது இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டன்னு சொல்றாங்க இல்லையா? இன்னைக்குள்ள ஒரு சில இடங்கள்ல நடக்கிற நிகழ்வு பழைய இடத்துல நடந்திருக்கு. காணிக்க வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. காணிக்க வரைக்கும் காணிக்க பாட்டு நம்ம எந்த உடனே பாடணுன்னு காணிக்க போட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த சபையோடு இந்த ஆளோடு, அந்த மனுஷ சபை, ஆனா அந்த மனுஷனோடு அவன் மாம்சத்தில் இருக்கான், அவன் ஆவியில் இல்லை. அவனோடு எப்படி கர்த்தர் பேசுவார்? கர்த்தர் எப்படி பேசுவார்? பிரத்யேகமா இது என்னன்னா, வேத வசனம் தேவன் பேசுகிறது. வேத வசனம் யாரு பேசுகிறது? தேவன் பேசுகிறது. இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை வாளாக்காமல் என்ன செய்யும்? தலையாக்கும். கீழாக்காமல் என்ன செய்யும்? மேலாக்கும். இந்த வசனத்தை கேட்குவதற்கு பிசாசு என்ன செய்யறான்னா, மாமிச சிந்தைய போட்டு மாமிச எண்ணத்தை கொண்டு வந்து, மாமிசத்தின் காரியங்களை கொண்டு வந்து நம்ம காதுல, நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகள் நடுவுல, நம்ம வேலை நடுவுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஆவியில விட்டுருவோம். ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டுட்டு மாமிசத்தில் உட்காந்து இவளுக்கு விட்டுட்டு போயிட்டா, இவன் இப்படி செய்யறான், அவன் அப்படி செய்யறான், அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான். உண்மையா இல்லையா? நான் சொல்றதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? மாமிசத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கும் ஒரு மேரேஜுக்கு 2 மேரேஜ் நடந்துச்சுங்க. முதல் மேரேஜ் நான் அதுதான் என்னுடைய அனுபவமே. எனக்கு திருமணம் நடத்தியெல்லாம் பழக்கம் கிடையாது. நான் கல்யாணத்தில் போய் நின்று நடத்தியிருக்கேன், அது வேற. என் குடும்பத்தில் செலவழிச்சு நடத்துக்கிற ஃபங்க்ஷன். பைசாவுக்கு நான் கவலையே படலை. ஜெபம், கல்யாணம் அந்த நாள் வரைக்கும் ஜெபம் விடலை.
இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் விடலை. எங்கெல்லாம் பிரயாணம் போனா கூட ஜெபத்திற்கு நான் வராத நாள் இருக்க முடியாது. நீங்க என்ன பார்த்துப்பீங்க. நீங்க கூட எங்கேயாவது போனா கூட கட் பண்ணிடுவீங்க. நான் அப்படி கட் பண்ண மாட்டேன். எங்க போனாலும் சரி, ஒரு இந்துக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, எங்க ஜாயிஸ் சொல்லுவான் மரிய தங்கத்தை வச்சு, இந்துக்காரங்க வீடு தான், அவங்க சொந்த பந்தங்கள்லாம் ஆட்சிக்காரங்களானாலும் சரி, முழங்கால நின்றுட்டு அவங்களுக்கு முன்னால ஜெபம் பண்ணிட்டு தான் எங்கனாலும் போவான். யாரு? மரியதங்கம், ஜாயிசனுக்கு ஒய்ப்பு. அவங்க என்ன, அவங்க யாரோ அவங்களெல்லாம் மைண்டே பண்ணிக்கிறாது, சட்டே பண்ணாது. இப்போ இங்கே வந்து உட்காந்தா கூட முன்னத்தில் உட்காந்துரு பின்னத்தில் கண்டுக்கிறாது. அதுவாடு கத்தரை மட்டும்தான் சார்ந்து நிற்கும். அது முகத்தை நீங்கள் பாருங்க, தெரியும். நம்ம கூப்பிட்டா கூட அதை கண்டுக்கிறாது. செப நேரம்னு அப்படி இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்துக்காரங்க வீடானாலும் சரி, நான் யாரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு வருதுங்க. எவன் வீடு அண்ணன் எனக்கு என்ன, நீ கூப்பிட்டுருக்க, நான் வந்திருக்கேன். ஆனா என் தேவனோடு நான் பேசுகிறத அவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. சாட்சி தான் சொன்னான். அது யாரு வீடானாலும் சரிப்பா, அவன் முழங்கல்ல நின்றுவா. இப்ப எங்கேயா போகணும் அப்படின்னா முழங்கல்ல நில்லு, என் மாதிரி நிக்காச்சு. 4 வாரத்தை 5 நிமிஷம் ஜெபம் பண்ணித்தான் பிரயாணத்துக்கே போவான். பஸ் ஏற போனாலும் ஜெபம் பண்ணி தான் போவான். ஜெபம்னா போனது கிடையாது சரித்திரத்தில். சாட்சி. அதனாலதான் நானும் எங்க போனாலும் ஜெப நேரத்தை மட்டும் என்ன செய்வதில்லை, இது பண்றதே கிடையாது. யாரா இருந்தானே நமக்கு என்ன, நாம யார்? ஆமே, அல்லேலூயா. நம்ம யார் காண்பிக்கணும், அங்கதான் காண்பிக்கணும். அதுதான் ரட்சிப்பு. அதான் அந்த ஆவிக்குரியவங்க. அவங்களோட தான் யார் பேசுவா? கர்த்தர் பேசுவா. அதான் ஆவியானவர் யாருக்கு சொல்றாரு? மாம்சத்தில் உள்ளவங்களுக்கு அல்ல, ஆவியில உள்ளவர்களுக்கு. நம்ம மரிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது. நம்ம மரிக்கும்போது ஆவி தன் தந்த தேவனிடத்துக்கு நிச்சயதான் போகுது. ஆவி எங்க போகுதா? தந்த தேவனிடத்துக்கு. அது எங்கேயும் வேற எங்கேயும் என்ன செய்யல, போகல. புரிஞ்சிட்டீங்களா? அந்த ஆவி வேற எங்கேயும் போகல. அது டைரக்டா அதுக்கு தெரியுது. ஆவி யாரு கொடுத்தா? தேவன் கொடுத்தார். அங்க போகுது. அப்ப தேவனோடு உறவாடுவதற்கு இந்த ஆவி எப்படி இருக்கு? இந்த ஆவியும் அந்த ஆவியும் என்ன செய்யணும்? இணையணும். போராடல. யாரோட? போராடிதான் நமக்கு இருக்கு, போராட்டம் தான் இருக்குது. ஆனா இந்த ஆவியும், எந்த ஆவியும்? தேவனுடைய ஆவியும் என்ன செய்யணும்? இணையணும். ஆமே, அல்லேலூயா. இணைஞ்சிட்டா இந்த உலகத்துல நடக்கிற எதையுமே நமக்கு மைண்டில் இருக்காது. ஆமே, என்ன நடக்கணுமோ அது நடக்கத்தான் செய்யும். ஆனா கண்டுக்கறவே மாட்டோம். உண்மையிலங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த தலையில இருக்கிற முடி உங்களுக்கு கூட கீழே உழுதுறது தெரியாது. ஆனா இதுல இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுந்தாலும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நமக்கு யாருக்காவது தெரியுதா? சாப்பிடும்போது யாருக்குள்ள முடியும் தவறு அப்படிமா. ஆனா அதை கூட தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? எண்ணி வச்சிருக்கிறாரு. கீழே விழுந்த முடிய கூட. அப்போ இவ்வளவு தூரம் அவர் கர்ஷனையா இருக்கிற ஆண்டவர், நாம என்ன நினைக்கிறோம்னா
எப்பயுமே நம்முடைய மைனஸ் என்ன அப்படின்னா, ஆவியில நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, மாம்சத்துல அதிக நேரம் இருக்கிறோம். எதுல இருக்கிறோம்? மாம்சத்துல இருக்கிறோம். நம்ம அதிக நேரம் புலம்புறோம். புலம்பல் இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல புலம்பல் இருக்கு. மனைவியை குறித்து புலம்பல், கணவனாரை குறித்து புலம்பல், பிள்ளைகளை குறித்து புலம்பல். அப்படி இல்லைங்கிறவங்க கை தூக்கலாம். எனக்கு அப்படி ஒரு புலம்பலே இல்லையா, என் மனைவியை குறித்து எனக்கு புலம்பல் இல்லை, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு புலம்பல் இல்லை, எனக்கு எந்த வேலையை குறித்தும் புலம்பல் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தா நீங்க கை தூக்கலாம், பாக்கியவான்கள். ஆனா தேவன் சொல்றாரு, இந்த ஆவி தேவனோடு இடைபடுகிற ஆவியா இருந்தா அவங்க எதை குறித்தும் கலங்கவே மாட்டாங்க. ஆமென். அதான் பெருமான் சொன்னாரு, பாடினாரு, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. உண்மையா இல்லையா? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்கும் மேலானவருங்க. அந்த ஆவியும் இந்த ஆவியும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா, பணத்தை குறிச்சோ, பொருளை குறிச்சோ, பிள்ளைகளை குறிச்சோ, வீட்டுக்காரங்களை குறிச்சோ, இன்னும். ஏன்னா இந்த ஆவி யாரோட தான் இருக்கு? நடந்தாலும். இது யாருக்கு பொருந்தோன்னா, ஏனோக்கு தான் பொருந்தும். ஏனோக்கு பார்த்தேன்னா நான் கேட்கலான்னு நினைச்சிருக்கேன். ஆமே, ஹல்லேலூயா. ஏனோக்க பார்த்தா எனக்கு கேட்கணும்னு இருக்கு. யோ, நீ எப்படி ஆண்டவரோடு நடந்த எனக்கு கொஞ்சம் சொல்லியா? உனக்கும் மனைவி, பிள்ளைங்க, பேரம்பிள்ளைங்க. இன்னைக்கு பேரம்பிள்ளைகளை வச்சு அழுகுறவங்க நிறைய பேர். ஆனால் ஏனோக்கு எப்படி இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. எப்படி நடந்தாரா? தேவனோடு நடந்தாராம். சஞ்சரித்தாருங்கிறது நடக்கிறது. யாரோடு? தேவனோடு நடந்தாராம். அப்ப அவர்கிட்ட கேட்கணும், நீ எப்படியா தேவனோடு நடந்த? நம்மனா எனக்கு எப்ப பாரு இவள மாதிரி, யார மாதிரி? மரியாதை மாதிரி. இயேசுவே, உமக்கு கவலை இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஏங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த ஆவி புலம்பாம இருக்கணும்னா, இந்த சரீரத்துல புலம்பல் இல்லாம இருக்கணும்னா, உங்க ஆவியும் தேவ ஆவியும் என்ன செய்யணும்? இணைந்து இருந்தால் போதும். நீங்க புலம்பல் பாடவே வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. எதை குறித்து கலங்கவும் வேண்டாம். ஏன்னா இந்த ஆவி யாரோட இருக்கு? தேவனோடு இருக்கு. தேவனோடு இருக்கு. அதனாலதான் யோவான் சொல்லும்போது சொல்றாரு, ஆவியானவர் எல்லாவற்றை குறித்து நினைச்சுவாரு, போதிப்பார். ஆவியானவர் நினைச்சுவாரு, போதிப்பார். நீங்க சபையில் ஆவியானவர் போதிக்கிறாரா? ஐயா, நம்ம ஆவியில நடந்தோம்னா, நம்ம நடக்கும் போதே அவர் போதிப்பாரு. நான் இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு உண்மையிலே ப்ரிப்பரே கிடையாது. நான் வேற பழைய துருத்தி, புதிய அந்த வஸ்திரம், பழைய வஸ்திரம், இதுதான் என்னுடைய பிரசங்கம். இன்னைக்கு பழைய மாவு 3 தான் வச்சிருந்தேன். அதான் எடுக்கணும், இன்னைக்கு காலையில் எடுக்கணும், அவ்வளோதான். நேற்று ஆவியில் ஏவப்பட்டுச்சு, அதை எடுத்துருவோம் அப்படின்னு. காலையில் போய் குளிக்க போகும்போது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்கிறவன். இதை குறித்து நீ பேசு. எப்போ போகும்போது? குளிக்க போகும்போது. அப்ப மாமிசத்திலிருந்து அந்த வார்த்தை வருமா?
அதாவது நம்ம தேவன் நம்ம ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், பேச மாட்டார்ல, பேசுவார். நம்ம ஆவி எங்க இருக்கணும்? யாரோட இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். பிரயாணத்தில் இருந்தாலும் பேசுவாரு, நம்ம ஒரு சுமையை சுமந்துகிட்டு இருந்தாலும் பேசுவாரு, நாம ஒரு மாறுகட்டில் நின்னாலும் நினைச்சுவாரு, பேசுவாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம யாரோட இணைஞ்சு இருக்கணும்? தேவ ஆவியோடு. எங்க நம்ம வேலை தான் செய்யறோம், மார்க்கெட்டுக்கு போகும்போது வேலை தான் செய்யறோம், அது ஒரு வேலை இல்லையா? ஆனா நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த வேலையா இருந்தாலும் யாரோட இருக்கிறோம்? கனெக்ட். அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்லை. சில போனுக்கு நீங்க போடுங்க, தொடர் எல்லைக்கு வெளியே உள்ளார், சிறிது நேரம் கழித்து என்ன செய்யவும்? போடவும். அந்த சர்வீஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? இந்த அவுட் ஆஃப் சர்வீஸ்னா நாம எப்போ தேவன் நம்மளோடு இடைப்படுவார்னு நமக்கு தெரியாது. அதான் ஆவிக்குரிய அனுபவம். இதுதான் தேவன் இடைப்படுகிறது. இந்த ஆவி எப்பவும் கனெக்ட்ல தான் இருக்கணும். இந்த நெட்வொர்க்கு கூட, இந்த உலகத்தில் இருக்கிற நெட்வொர்க்கு கூட நின்றுடும். ஆனா இந்த தேவனோடு இருக்கிற இந்த நெட்வொர்க் மட்டும் ஒருபோதும் நிக்காது. ஆமென், அல்லேலூயா. ஆனா நிக்கும். யாருக்கு நிக்கும்னா, இந்த கனெக்ட் இல்லாம இருக்காங்க இல்லையா? என்ன கனெக்ட்? தேவனோடு தொடர்பு இல்லாம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இது என்ன செஞ்சிடும்? நின்று அவுட் ஆஃப் சர்வீஸ். தேவன் பேச அந்நேரம் பேச விரும்புவாரு, நீ பேச முடியாது. அவர் ஒன்றை பேச விரும்புவாரு, அந்நேரம் நாம காணாம போயிடுவோம். அவர் விரும்புவாரு. சாமுவேல் சின்ன பையன், ரொம்ப பெரிய பையன்லாம் கிடையாது, ஒரு மீடியமான பையன் வச்சுக்கோங்க. எத்தனை வயசுல சாமுவேல்கிட்ட அந்த வார்த்தையை பேசினார் நமக்கு பைபிள்ல நிச்சயல சொல்லப்படலை, உண்மை. ஆனா சிறு பையன். அவன் எங்க இருந்தான்? தேவாலயத்தில். அவனுடைய எண்ணமும் சிந்தையும் எது மேல இருந்துச்சுன்னா, அந்த ஒளி மேல. அந்த ஒளி, அந்த ஒளின்னா என்னது? விளக்கு. விளக்கு ஒளியை கொடுக்குது. எதுக்கு? தேவ ஆலயத்துக்கு. விளக்கு எதுக்கு கொடுக்கு? ஒளியை கொடுக்கு. இந்த தேவாலயத்துக்கு ஒளியை கொடுக்குது இல்லையா? இப்ப இது அவனுடைய சிந்தையும் அவனுடைய எண்ணமும் அவனுடைய மூச்சு எது மேல இருந்துச்சுன்னா, அந்த விளக்கு மேலேயே இருந்துச்சு. கொஞ்சம் கூட. இது யாருக்கு இருக்க வேண்டிய பொறுப்புனா, ஏலிக்கு, ஏலி பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு. ஆனா இப்ப அவங்கெல்லாம் அவுட் ஆஃப்க்கு போயிட்டாங்க. இவன் உள்ள ஒரு ஆள் வந்துட்டாரு, அது யாருன்னா சாமுவேல். அவரு இத சின்சியரா பார்க்கிறார். இந்த ஒளி, இப்ப ஆவி, வேதத்துல வேதம் சொல்லுகிறது ஆவியை குறித்து. ஆவி தேவன் தந்த, சொல்லுங்க, தேவன் தந்த, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் தந்த தீபம். ஆவி என்னது? தேவன் தந்த தீபம். இப்ப அநேகருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, அந்த தீபம் எரியாம இருக்கு. அநேகருடைய தீபம் என்ன இருக்கு? எரியல. அதனால அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னா, இருள் அடைந்திருக்கு. அப்ப இருள் எதை குறிக்குன்னா, பாவத்தை குறிக்கு. இருள் என்ன குறிக்குன்னா, சஞ்சலத்தை குறிக்கு. இருள் எதை குறிக்குன்னா, வியாதியை குறிக்கு, வாதையை குறிக்கு, சாபத்தை குறிக்கு. இந்த இருள் உலகத்தை குறிக்கு. இந்த தீபம் எங்க எரியல? இன்னைக்கு நிறைய பேர் பெந்தகோஸ்காரங்க தான், தீபம் உள்ள எரிதானா எரியல. நிறைய பேர் கட்டப்பட்டவங்களா இருக்காங்க. எதுல? வியாதியில,
பலவீனத்தில் யாரை கட்டாலும் என் மேல வலிக்கு. சின்ன பிள்ளைகளா இருப்பாங்க, அங்க வலிக்கு இங்க வலிக்கு எங்க வலிக்கு, என்ன நமக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலே சொல்றேங்க, வலி. எனக்கு ஒரு சிந்தை என்னன்னா, சின்ன பிள்ளை மாதிரி ஆபிரகாமும் மோரியா மலைக்கு ஓடியாடுறாரு. அவர் வயசு என்னன்னு நீங்க பாருங்க, 114 வயது. சரியா? 114 வயதுல மோரியா மலையில கால் வலி கை வலி அப்படின்னு. நமக்கு கொஞ்சம் தூரம் நடந்துடுவேன், காலெல்லாம் அழிக்குது, கையெல்லாம் அழிக்குது, நடக்க முடியல. இருக்கா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? 17 வயசு 18 வயசு 19 வயசு சொல்றவங்கல்ல, உண்மையா இல்லையா? அவன் 114 வயதுல சின்ன பிள்ளை மாதிரி கொடுக்கணும் மலையில போய் ஏறி ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் பழியை சேர்த்து திரும்ப இறங்கி வரான். ஏன்? மோசையை பாருங்க, மறுரூபமாகணும். மோசை மலைக்கு ஏறும்போது, லாஸ்டா மலைக்கு ஏறும்போது எத்தனை வயசு? 120. 120 வயசுல அவர் சொன்ன இடத்துக்கு கம்பீரமா நடந்து போறான். 80 வயசுல தான் அந்த உடன்படிக்கை பற்றிய வாங்குறதுக்கு போறாரு. நமக்கு யாருக்கு 80 வயசு வரல, 120 வயசுல போகிறார். உங்களையும் ஆண்டவர் மறுரூபமாக்கன்னா, உன் வயசையும் உன் பலவீனத்தையும் உன் நோயையும் உன் சாக்கு போக்கையும் சொன்னீங்கன்னா ஆண்டவர் மறுரூபமாக்க மாட்டார். மறுரூபமாக்க மாட்டார். நம்ம எதை சொல்றான்? பிசாசு கட்டி போடுறான், உன் பலவீனத்தை சொல்லி கட்டி போடுறான். வயசு ஆயிடுச்சியா, நடக்க முடியலையா? இந்த நடக்க முடியாத வார்த்தையை கொண்டு வந்தது யாருதான்? பிசாசு. அப்படி சொன்ன உடனே அவன் கால்களையும் அப்படியே கட்ட தொடங்கிறான். விடுதலையா இருக்க விட மாட்டேங்கான். சரீரத்தில் விடுதலை இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய், சின்ன வயசுல ஆபரேஷன், சின்ன வயசுலே கேன்சர், சின்ன வயதிலேயே பல நோய். அப்ப அந்த குடும்பம் எப்படி வளரும்? அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? அந்த குடும்பம் எப்படி ஒரு மேன்மையான அனுபவத்துக்கு வரும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்குள்ள அந்த தீவம் என்ன செய்யல? சொல்லுங்க, அந்த தீவம் என்ன செய்யல? எரியல. இந்த தீவம் உள்ள எரிஞ்சா அங்க என்ன கிடையாது? இருளுக்கு வேலை இல்ல. வேத வசனம் அதான் சொல்லுது. அவர் யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள் எதுல நடப்பாங்களா? வெளிச்சத்துல. தேவனுடையவர்கள் எதுல நடப்பாங்க? வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நமக்குள்ள தீவம் ஒண்ணு எரிச்சுன்னா நம்ம இடரல் அடையவே மாட்டோம். ஆமே. என்ன அடைய மாட்டோம்? இடரல் அடைய மாட்டோம். அந்த வெளிச்சம் இல்லாதனாலதான் நமக்கு புலம்பல். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த நீதிமொழிகள்ல யாருக்கு புலம்பல்? யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப யாரு புலம்புவா அப்படின்னா, மதுபானம் பண்ணுகிறவன் தான் என்ன செய்வானா? புலம்புவானா. இப்ப மதுபானம் பண்ணாதவன் புலம்புறான் பாருங்க, அதுதான் பெரியது. ஆமே ஆமே. நம்ம சொல்றது புரியுதா? யாரு புலம்புவான்? மதுபானம் பண்ணினவன் தான் புலம்புவான். அவன் புலம்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, இவள்களால் நான் குடிச்சிட்டு தெருவில் கிடக்க அப்படின்னு சொல்றவல்ல நிறைய பேர் இருக்கான். அவன் எங்கன கிடக்குறான்னா அது அவனுக்கு மெத்த மாதிரி. சாக்கடையில் கிடந்தாலும் சரி, குப்பையில் கிடந்தாலும் சரி, எங்கன கிடந்தாலும் சரி, அவனுக்கு கிடக்கிறதா அவனுக்கு. அவனுக்குள்ள என்ன இல்லை? தீவம் இல்லை. அவன் எதுக்குள்ள இருக்கான்? இருளில் இருக்கான்.
இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் வெளிச்சம் இல்லாதனால, சத்தியம் நமக்குள்ள இல்லாதனால, வெளிச்சத்துக்கு அடையாளம் அடுத்த கட்டம் என்னன்னா சத்தியம். தீபத்துக்கு அடையாளம் என்னது? சத்தியம். சத்தியம் எங்க இல்ல? இருதயத்துல இல்ல. சத்தியம் இருதயத்துல இல்ல. இயேசு சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை. விடுதலை. தீபமும் இல்ல. இப்ப அங்க என்ன இல்ல? தீபம் இருந்தா அங்க என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு. இப்ப சத்தியம் இல்லாதனால இப்ப சரீரத்துக்கு என்ன இல்ல? விடுதலை இல்ல. வசனம் இருந்தா பாவம் செய்ய விடாது. வசனம் இருந்தா பாவம் செய்ய விடாது. யோசேப்பு பாவம் செய்யறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தானா. என்ன ஆவியை பெற்றிருந்தா? அவனை நடத்தினது என்னன்னா ஒரு விசேஷித்த ஆவி. அவன் கூட பிறந்தவங்க எல்லாம் விசேஷித்த ஆவியை பெறல. ஆனா இவன் தேவனுக்கு பயந்து நடந்ததுனால, அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுனால, அந்த விசேஷித்த ஆவி அவனை பாவம் செய்யாதபடிக்கு என்ன செஞ்சது? தடுத்து நிறுத்துச்சு. ஆமே ஆமே அல்லேலூயா. அவன் பாவம் செய்திருந்தா அவன் சிங்காசனத்துக்கு என்ன செஞ்சிருக்க முடியாது? போயிருக்க முடியாது. அப்ப பாவம் செய்யாதற்கு ஒரு காரணம், அவனை நடத்தினது என்னன்னா ஒரு ஆவி, தேவன் தந்த ஆவி. அப்ப அந்த தேவன் தந்த ஆவி, தேவன் தந்த தீபம் நம்ம இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? அணைய கூடாது. இப்ப இருதயத்தில் அணைகிறதுனாலதான் நம்ம எல்லாவற்றுக்கும் புலம்பல். கணவனாரை குறித்து புலம்பல், பிள்ளையை குறித்து புலம்பல், பேரம்பிள்ளையை குறித்து புலம்பல். புலம்பலா நம்ம புலம்பல எழுதியிருந்தோம்னா, புலம்பல்ல இருக்கிறதே 5 அதிகாரம் தான். புலம்பல்ல இருக்கிறது எத்தனை அதிகாரம்? 5 அதிகாரம். நம்ம புலம்பலை எழுதணும்னா ஆயிரக்கணக்கான அதிகாரம் இருக்கும். உண்மைதானே? உண்மைதானே இல்லையா? எஸ்ஸா நோவா சொல்லுங்க. ஏங்க, எரேமியா அந்த ஜனங்களை குறித்து அவ்வளவு புலம்புறாரு. அங்க அவன் அடிமைத்தனத்தில் இருக்கான், அவன் சிறை கைதியா இருக்கான். அவனுக்கு புலம்பல் இல்ல, அவன் சிறை கைதியா இருக்கிறான்னு இவர் புலம்புறாருங்க. எப்படி இருந்தா தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு. அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? நீங்க அவன் தண்ணிய கூட விலைக்கு வாங்கி என்ன செய்யறான்? குடிக்கிறான்னு புலம்புறாரு. எவ்வளவு சங்கடமா இருக்க தெரியுமா? அவர் தான் கிருபையை குறித்து கூட எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு காரணத்தோட புலம்புறாரு. ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கு? அடிமைத்தனத்துல இருக்கு. நமக்கு அந்த மாதிரி புலம்பல் யாருக்காவது வருதா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை குறித்து இவங்க ரட்சிக்கப்படணும், நம்ம ஊரில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், நம்ம திருச்சியில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், நம்ம இந்தியா ரட்சிக்கப்படணும், இந்த புலம்பல் யாருக்காவது இருக்கா? இருக்கு. அது பாசு சொல்ற நேரம் இருக்கு, பாசுக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுற நேரம் இருக்கு, நாம ஜெபிக்கிற நேரம். ஆனா எல்லா நேரமும் நமக்கு அந்த சிந்தை, அந்த ஆவி ஒருமைப்பாடு இல்லை. இப்ப ஆவியின் ஒருமைப்பாடு தாங்க நமக்கு அவசியம். ஆமென் அல்லேலூயா. என்ன அவசியம்? ஆவியின் ஒருமைப்பாடு. நம்ம யாரெல்லாம் நமக்கு தேவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏழ்மையானவன், நான் அந்த கம்யூனிட்டி, நான் இந்த கம்யூனிட்டி, நான் அப்படி இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தேவை என்னன்னா, நம்ம ஆவியும் தேவ ஆவியும் என்ன செய்யணும்? இணைந்து நடக்கணும். எனக்கு போல. ஆமென் ஆமென். யாரை போல? எனக்கு போல.
சாது சுந்தர்சிக்கு அப்படித்தான் நடந்தார். ஆனா நம்ம பெற்றிருக்கிற ஆவி கொஞ்சம் வித்தியாசமான ஆவி. நமக்கு தேவன் கொடுத்த ஆவி இருந்தாலும் அப்பப்போ அந்த தேவன் கொடுக்குற ஆவியை என்ன செஞ்சிடும், ஓரம் கட்டிடும். 2 பொம்பளைங்க தண்ணி பிடிச்சால் கதை, ஆவிக்குரியவங்க தான். தண்ணி பிடிக்க போன இடம் தெரியுமா? இந்த கதை தெரியுமா? தண்ணி பிடிச்ச கதை. சண்டை வந்துருச்சு பைப்பில். ஏன் நீ ஆவியை பெற்றவ பெந்தேகோஸ்து, அதெல்லாம் ஆவியானவரில் அப்புறம் தான். இப்போ ஆவியானவருக்கு என்ன கிடையாது, வேலை இல்லை. பாச்சு அவ இது என்ன ஆவி, இது என்ன ஆவி? ஒரு கூட தண்ணிக்காக இத்தனை சண்டை, பொய், புரட்டு, உருட்டு, இது என்ன ஆவி? தேவ ஆவி பொய் சொல்லாது. தேவ ஆவி புரட்டு பண்ணாது. பேசும்போதே பாருங்க, நிறைய பேர் பேசும்போதே பாருங்க, நீங்க கவனிங்க, பேசுறவங்களை கவனிங்க. உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி, தேவ ஆவி இருக்குமானா அவங்க பேசுறத புரிஞ்சுக்கல, இவங்க பொய் சொல்றாங்க. நல்லா அப்படித்தான் வச்சுக்க. என்கிட்ட பேசும்போது நான் கவனிக்கத்தான் செய்வேன். பொய் சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட சொன்னோம்னா திரும்ப அதுக்கு ஒரு பொய்யை என்ன செய்வாங்க, ஈடு கட்டுவாங்க. இப்போ ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிங்க, ஏன் வரல அப்படின்னு கேட்டால் பொய் தான் சொல்லுவாங்க. அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். இதனால நம்ம எதுக்கு அவங்கள போய் பொய் சொல்ல வைக்கணும்? அதனாலதான் விசாரிக்கிறதே கிடையாது. பொய் சொல்ல வைக்க கூடாதுங்கிறதுக்கு தான், விசாரிக்க கூடாதுங்கிறதுக்கல்ல. பொய் சொல்ல வைக்க கூடாது, நாம பொய் சொல்ல வைக்க கூடாது. அதனாலதான் விசாரிக்கிறது இல்லை. இப்ப இது என்ன ஆவி? தேவனுக்கும், தேவன் எங்கேயாவது இப்படி உருட்டு புரட்டுன்னு சொல்லியிருக்காரா? பிள்ளைகளை பார்த்தா நம்மளை உருட்டிடுது. எங்க போறாங்கன்னு சொல்ல மாட்டேங்குங்க. இந்த பிரண்டு கூட போயிட்டு வந்துடுறேன், சாட்டா முடிச்சிருதுங்க. வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்க போறாங்கன்னு என்ன செய்யறதில்ல, சொல்றது இல்லை. குடும்பங்களில் சண்டை வர்ற காரணம் என்ன? பதட்டங்கிறதுனால தான். உண்மை இல்லாம நடக்கிறதுனால தான் குடும்பங்கள்ல என்ன வருது, சண்டை. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, அந்த குடும்பமே சண்டை. ஏன்? காரணம் என்ன? புரட்டு. ஒரு கிறிஸ்தவன் புரட்டுறான்னா அவனுக்குள்ள என்ன இல்லை, தேவன் தந்த தீவம் இல்ல. தேவன் தந்த தீவம் இல்ல. நம்ம சரீரத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவி நம்ம சரீரத்துக்கு எப்படி இருக்கு, தீவமா இருக்கு. இந்த தீவம் தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்துல அது காலுக்கு எப்படி இருக்கா, காலுக்கு பாதைக்கு எப்படி இருக்கு. இங்க இருதயத்தில் இருக்கிற தீவம் நம்ம நடக்கிற நடைக்கு எப்படி இருக்கு, வெளிச்சமா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அது எப்படி இருக்கு, வெளிச்சமா இருக்கு. அப்ப நம்ம இடறி விழுவோமா? எவ்வளவு பெரிய இருட்டுலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இடற மாட்டோம். ஏன்னா நம்ம காலுக்கு என்ன கிடைக்கு, என்ன இருக்கு, வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. இடறல் இல்ல, கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, தரித்திரம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டேன்னு எனக்கு திருப்தி இல்லை.
நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கலையே. எடுத்து கொடுத்தேன், ஏதோ எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் திருப்தியே கிடையாது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுக்கணும். எஸ்தரம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது சொன்னேன், எனக்கு திருப்தி இல்லைம்மா. சொன்னேன்லம்மா, எனக்கு திருப்தி இல்லை. ஆனால் ஒரு ஆதங்கத்தில் எடுத்து கொடுக்கணும்னு எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை, திருப்தி கிடையாது. உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது எனக்கு திருப்தி கிடையாது. உள்ளதை சொல்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த கிறிஸ்மஸ்லாம் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் என்னுடைய கையை ஆசீர்வதித்தால் கூடிய சீக்கிரம் ஆண்டவர் என் இருதயம் திருப்தி அடைகிற மாதிரி ஒரு நல்ல வஸ்திரம் எடுத்து கொடுப்பேன். ஆமே ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். அப்போனா ஒரு எப்படி இருக்கு? அப்போ எனக்கே திருப்தி இல்லைன்னா ஆண்டவருக்கு திருப்தியாக இருக்குமா? அவருக்கு ஏதோ ஒன்று என்ன செய்யுது, தொற்றுருக்கு. அதனால அவர் அது என்ன செய்யுது, தொட வச்சிருச்சு. திருப்தி இல்லை எனக்கு. ஆனால் நீங்கள் எல்லாரும், உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கு? ஐயா பரவாயில்ல, எடுத்து கொடுத்துட்டாரு, ஏதோ அவர் சொன்னதை செஞ்சுருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு என்ன கிடையாது, திருப்தி கிடையாது. இந்த வருஷம்தான். அடுத்த வருஷம்லாம் நம்ம பிள்ளைகள் பாடுகிற பிள்ளைகளுக்கு 3 யூனிஃபார்ம் இருக்கும். அடுத்த வருஷத்தில் முதல் வாரம் ராபாஜன் ஆராதனை ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கும். அதுக்கப்புறம் 2 யூனிஃபார்ம் இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் என்ன கலர்னாலும் அவங்க போட்டுக்கலாம். ஆனால் சோத்திரம் வந்துடும் சீக்கிரம். ஆமாம், பாடுறவங்களுக்கு. ஆமாம், முதல் வாரம் ராபாஜன் ஆராதனை இருக்கிறதுனால என்ன வரும், ஒயிட்டு. அதுக்கப்புறம் 2 கலர் இருக்கும். அது எல்லாம் யூனிஃபார்ம் தான். அப்போ கடை அதில் ஒரு வாரம் மல்டி, எது அவங்க இது பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பிளே. நம்ம வளர்றதுக்கு முன்னே எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், சரி பண்ணிக்கிட்டே வர்றோம். ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். உண்மை தான் ஐயா. உங்கள் இருதயத்தில் தீமை இருந்தா உங்கள் பாதைக்கு அது எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் இடற மாட்டீங்க, உங்களுக்கு வேதனை இருக்காது, நீங்கள் தரித்திரமாக இருக்க மாட்டீங்க. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, இறைக்கிற கிணறு தான் நிச்சயம் ஊரும். நான் விவசாயி, எனக்கு தெரியும். நாங்கள்லாம் 12 மணிக்கு ஷிஃப்ட்டு தான் கரண்ட்டு. சில நேரம் 6 மணி டு 12 மணி, சில நேரம் 12 டு மாலை 6 மணி. அந்த கிணறுல எவ்வளோ தண்ணி இருந்தாலும், அந்த கேணியில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும், சில பேர் 3 ஹெச்பி வச்சுருப்பாங்க, சில பேர் 5 ஹெச்பி வச்சுருப்பாங்க, சில பேர் 7 ஹெச்பி வச்சுருப்பாங்க. மோட்ரு 7 ஹெச்பிலாம் அடித்து இழுத்து தண்ணியை வெளியே தள்ளும் பாருங்க. புது 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 புதுன்னு விழுவோம், தலையெல்லாம் காட்ட முடியாது, அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து விழுவோம். ஏக்கர் கணக்கில் கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி என்ன செய்யும், போகும், தோட்டங்களுக்கு பாயும். பார்த்துருக்கேன். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒருபோதும் கஷ்டம் அப்படி நான் சொன்னதும் கிடையாது, என் வாயில் வந்ததும் கிடையாது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்க என்கிட்ட, நீங்களே கஷ்டப்படுறீங்க ஐயான்னு. நான் சொன்னேன்னா, ஆனால் அவங்க சொல்லுங்க, ஐயா கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா. நான் உண்மையிலே எல்லாத்தையும் சந்தோஷமா, ஏன்னா அது எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். எவ்வளோ நாளும் கத்த தருவார். ஆமே, அல்லேலூயா. நம்ம சேர்த்து வச்சாத்தான் அது புழு அரிக்கும். ஆனால் கொடுக்குற நேரத்தில் கத்தர் சமயத்துக்கு எல்லாம் கொடுப்பாரு. ஆமே, அல்லேலூயா. யாருக்கும் கடனால் இல்லை, சேர்த்து வைக்க போகிறதும் இல்லை. சேர்த்து வைக்க ஒரே ஒரு இடம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். ஆமே, சோத்திரம். அதுதான் நம்முடைய ஆசை. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு, காது இருக்கா? காதை பற்றி நம்ம பேசணும்.
இப்போ ஆவியை பற்றி தான் என்ன செஞ்சிருக்கான், பேசியிருக்கான். காது ஒன்று இருக்கு. அப்ப சபைக்கு என்ன இருக்கணும், காது இருக்கணும். அல்லேலூயா. சபைக்கு தேவை ஆவியும் காதும். சபைக்கு தேவை என்னது, ஆவியும் காதும். இந்த காது எதுக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன செய்றேன், சொல்றேன். சரியா? இந்த காது எதுக்கு, ஆவியிலே கொஞ்சம் ஷார்ட்டா தான் போயிருக்கு. எந்திக்க, ஆவியே நம்ம முழுசும் சொல்லி முடிக்கல. ஆனா இப்ப ஆவியானவர் யாருக்கு சொல்றாருன்னா, காது உள்ளவங்களுக்கு சொல்றாரு. எழுந்திப்போ, எழுந்திப்போ, எல்லாரும் எழுந்திப்போ. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். பலிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். பலிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். சுய புத்தியில் நீ சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். சுய புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். பலிகளெல்லாம் நினைத்திடுவோம், பலிகளெல்லாம் நினைத்திடுவோம். வாழ்வின் பாதை காட்டிடுவார், வாழ்வின் பாதை காட்டிடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக கோடி நன்றி அப்பா. அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொன்ன தெய்வம், வார்த்தையை கொடுத்தவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், இந்த வார்த்தையை கொடுத்தவர், மனுஷனை உண்டாக்கினவர், இந்த வார்த்தையை கொடுத்தவர், மனுஷனுக்கு ஆவியை தந்தவர். அதற்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட பிள்ளைகள் மாமிசத்தில் அல்ல, ஆவியில நடக்க, வெளிச்சத்தில் நடக்க, இடராமல் இருக்க
இந்த வார்த்தையை தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. என் நாம மகிமைப்படட்டும். உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்பட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கத்த பெரிய காரியங்களை செய்யணும் அப்பா. இந்த அபிஷேகம் பிள்ளைகளோடு இருக்கணும் ஆண்டவரே. வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. திவ்ய மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. கத்த செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம். இந்த வசனத்தின்படி எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. இப்போது காணிக்கை ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை கத்தர் ஆசீர்வதியும். இந்த காணிக்கை அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து சகல வியாதிகளை இழைப்பட்டு வானத்தின் பலகணிகளை திறந்த இடங்களாம முகமட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமமை படுத்து இயேசுவின் அல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் தேவனுடைய சமாதானம் நம்மளோடு உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு அந்த பேடு வந்திருக்கு. அதை நீங்க கற்றுக்கொள்றவங்க, அடிக்க தெரிகிறவங்க